வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வெயிட். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன்ல டிவிகே காரர்ல, டிவிகே தானே ஆளுங்கட்சி, நீ திமுக காரர் சொல்ற அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் என்ன சொன்னாரோ அதே தான் ராஜ்மோகனும் பேசிக்கிட்டு இருக்காப்ல. இதில் அன்பில் மகேஷ்னு சொன்னால் என்ன, ராஜ்மோகன் சொன்னால் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு பஞ்சாயத்து. அன்பில் மகேஷ் என்ன சொன்னார்? சமகர சிக்ஷா அபியான் திட்டத்திலிருந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை வரலை, மத்திய அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது எப்படி பாஸ் கொடுப்பாங்க? சமகர சிக்ஷா அபியான் திட்டத்துடைய நோக்கமே புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் சமகர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு கீழே வழங்கக்கூடிய நிதியை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி லாஜிக்கு அப்படின்னு பாஜக பதிலடி கொடுத்தாங்க. இப்போ புதிய கல்வி அமைச்சரும் காசு வரல, மத்திய அரசாங்கம் 2 வருஷமாக கொடுக்கல அப்படின்னு திமுக மாதிரியே டிவிகேவும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, எங்கள் அண்ணன் அண்ணாமலை வரட்டும். வந்தோன்னே டிஎம்கேவும் டிவிகேவும் வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பார் பாருங்க அப்படின்னு பாஜக காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. சமீபத்தில் ராஜ்மோகன் அவர்கள் இன்னொரு விஷயம் பேசியிருந்தார். உறவுகளுடன் பேச தாய்மொழியாம், உலகத்தோட பேச ஆங்கிலமா, இதுதான் எங்களுடைய மொழிக் கொள்கை, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை, டிவிகேவுடைய அடிப்படை கொள்கையே இருமொழி கொள்கை தான் அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருக்காரு. ராஜ்மோகன் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை கவுண்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாரு. படூர் பக்கத்தில் விஜய் வித்யாசிரம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்கூல் இயங்கி வருது. அந்த ஸ்கூலை யார் நடத்துறது தெரியுமா? விஜய் சிபிஎஸ்சி பள்ளி. 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு கீழே அந்த பள்ளி இயங்கி வருது. அப்போது தாங்க நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கலாம், ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் 2 மொழி தான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படிங்கிறத 3 மாதத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை பேசிட்டாரு. அது போக சில டாக்குமெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணார். அந்த ஸ்கூல் அமைந்து இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, விஜயுடைய இடம், அது 35 வருடங்கள் ஒரு அறக்கட்டளைக்கு லீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 35 வருடங்கள். அந்த அறக்கட்டளையுடைய ஹெட் யாரு தெரியுமா? சந்திரசேகர், விஜய் அவர்களுடைய அப்பா. அப்போது விஜய் அவர்கள் இடத்த தன்னுடைய அப்பா நடத்தக்கூடிய அறக்கட்டளைக்கு 35 வருடங்கள் லீஸுக்கு கொடுத்து அந்த அறக்கட்டளை அந்த ஸ்கூலை நடத்துது. இப்போ விஜய் நடத்துகிற மாதிரி தானே 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு கீழே பள்ளி இயங்குது அப்படின்னு 3 மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணார் அண்ணாமலை. இனி ஆளுங்கட்சியாக வேற வந்துட்டீங்களா நீங்கள், இனி எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இப்போ கூட இடி பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, தமிழக அரசாங்கத்திற்கு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கு இருக்குல்ல, இந்த வழக்கில் தான் இடி செந்தில் பாலாஜியை கைது பண்ணி 300 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தார். பிறகு ஜாமீனில் வெளியில் வந்தார். இடி முதல்ல தமிழக ஆளுநருக்கு மீண்டும் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி கடிதம் எழுதினாங்க. அப்போ கவர்னராக ரவி அவர்கள் இருந்தார். அந்த நேரத்தில் தலைமை செயலாளர், திமுக ஆட்சியில் தலைமை செயலாளர் கவர்னர் மாளிகைக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு. கவர்னர் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, தமிழக அரசாங்கம் தான் பர்மிஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத முடிவெடுக்கணும், கவர்னர் கிடையாது அப்படின்னு கவர்னர் மாளிகைக்கு அப்போதைய தலைமை செயலாளர் ஒரு கடிதம் எழுதினார். உடனே கவர்னர் மாளிகை இடி அனுப்பி அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு இப்போ இடி தமிழக அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ ஆட்சி மாறி இருக்கு, சிஎம்மாக விஜய் இருக்காரு. விஜய் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை இடி விசாரிக்க, செந்தில் பாலாஜியை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர பர்மிஷன் கேட்டிருக்காங்க இடி. முறையாக முதல்வர் அப்படிங்கிற முறையில், அதுவும் திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்கிறவர் விஜய், அதில் இருக்கக்கூடிய ஒருத்தரை விசாரிக்கணும் அப்படின்னு இடி கடிதம் எழுதியிருக்காங்க. அதற்கு தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா இதையும் மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணுவார். டிவிகே ஈக்குவல் டு டிஎம்கே அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பார். விஜய் பர்மிஷன் கொடுக்கலனா வரப்போகிற நாட்கள் சிறப்பான தரமான பல சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னு பாஜக காரங்க சொல்கிறாங்க. அண்ணாமலை அமெரிக்காவிலிருந்து ரிட்டர்ன் ஆன புகைப்படம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணக்கூடிய அந்த புகைப்படம் ட்ரெண்ட் ஆகிருக்கு. நாளைக்கு அண்ணாமலை தமிழகத்தில் கால் பதிக்கிறாரு. தமிழக அரசியல் காலத்தில் இனி சுறுசுறுப்புக்கு, பிரேக்கிங் நியூஸுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி.
ஜெய்ஹிந்த்.